எல்லாருக்கும் வணக்கம். இங்க 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில. இப்ப தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கேம்ப்ல கீர்த்தனா அவர்கள் வந்து இனிஷியலா அவங்களுடைய ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இப்ப விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருமே வந்து தமிழகம் ஃபுல்லா, அதாவது டிவி நிர்வாகிகள்லாம், தமிழக வெற்றிக் கழகத்தினர் எல்லாருமே நிறைய நலத்திட்டங்கள் உதவி வழங்குற நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற சிவகாசியில ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுதான் அந்த கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் நிலவுது போல அப்படின்ற மாதிரி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு நமக்கு. இப்ப குறிப்பா சொல்லணும்னா தமிழக வெற்றிக் கழகம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண் அமைச்சர்களான கீர்த்தனா அவர்கள், ஜெகதீஸ்வரி அவர்கள், இவங்க 2 பேருக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு இது உருவாகி இருக்குது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசி சட்டமன்ற தொகுதியில நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி விழா வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கட்சிக்கு அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அப்புறம் அமைச்சர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்டயே தான் இந்த மோதல் வந்து வெடிச்சிருக்கு. இனிஷியலா இது மோதலா இல்ல, வாயு சண்டையா தான் இருந்துச்சு. 2 தரப்புமே என்ன பண்றாங்கன்னா தனித்தனியாக நிகழ்ச்சிகள் வந்து பண்றாங்க. இவங்க சைடு இவங்க, இவங்க சைடு இவங்கன்ற மாதிரி. இதுதான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்க. ஏன்னா சிவகாசி பகுதியில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் அவங்களுடைய ஆதரவாளர்களும் தனித்தனியா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2 தரப்பும் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா? அந்த பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகள் வழங்குற நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, நாங்க தனித்தனியா பண்ணிக்கிறோம்னு திட்டமிட்டு இருந்திருக்காங்க போல. இப்படி இருக்கும்போது தான் விசுவ நத்தம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கல்யாண மண்டபத்துல அமைச்சர் கீர்த்தனா அவங்க தலைமையில நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று இருந்திருக்குது. அது நடைபெற்று இருக்கும்போது தான், அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்த இன்னொரு தரப்பு, அதான் ஜெகதீஸ்வரி இருக்காங்க இல்லையா, சமூக நலத்துறை, அவங்க அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள், இவங்க 2 பேருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாக்குவாதமா தான் ஏற்பட்டிருக்குது. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாய் தகராறு மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பேச அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு காமின்ற மாதிரி கடும் மோதலா மாறி இருக்குன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஒருத்தர் குற்றம் சாட்டிட்டு நீங்க தான் காரணம்னு நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா அவங்கள வரவேற்று கட் அவுட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, வருக வருக அப்படின்ற மாதிரி. அந்த கட் அவுட், அந்த பேனர்லாம் வந்து கிழிச்சிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த சம்பவம் தான் அந்த பகுதியில இப்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப ஆளுங்கட்சியோட நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்ப மாவட்ட அரசியல்ல இதுதான் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பி இருக்குது. நீங்க ஒரே கட்சி தானே, ஆளுங்கட்சி நீங்க தான், நீங்க ஏன் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி கட்சியினுடைய ஒற்றுமை அது சம்பந்தமாவும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. சரி, இந்த பரபரப்பு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா இது முடியறதுக்குள்ளே அதே பகுதியில மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, இன்னொரு நலத்திட்ட உதவி வழங்குற நிகழ்ச்சி, அதுவும் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில தமிழக அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து பங்கேற்றாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்கன்ற மாதிரியும் இருக்கு செய்தி. அந்த நிகழ்ச்சியில பேசிய ஜெகதீஸ்வரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு நலத்திட்டங்கள் தொடர்பா பொதுமக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் இருக்காங்கல்ல அவங்க மூலமா தான் நீங்க வந்து அந்த கோரிக்கையை வந்து தரணுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வர்ற மனுக்கள் எல்லாமே நாங்க வந்து விரைவா நடவடிக்கை எடுப்போம், அவர் மனு வந்து கொடுத்தாருன்னா நாங்க உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து முடிச்சிருவோன்ற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. அமைச்சர் அவர்களுடைய இந்த கருத்து அப்படி வந்து கீர்த்தனா அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட தான் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் இருக்கு. ஏன்னா ஒரே தொகுதியில பல நிர்வாகிகள் இருக்கிற நிலையில குறிப்பிட்ட ஒருத்தரோட பேரை மட்டுமே முன்னிறுத்தி அந்த அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க, ஜெகதீஸ்வரி பேசியிருக்காங்கன்ற மாதிரிதான் விமர்சனங்கள் வந்திருக்கு. கடந்த சில நாட்களாவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல நிறைய கட்சிகள்ல இருந்து நிர்வாகிகள் இணைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. மாவட்ட அளவிலாக இருந்தாலும் சரி, இந்த அதிகார போட்டிகள் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா
இந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நிலையில பல இடங்கள்ல கட்சி பொறுப்புகள், பதவிகள், அப்புறம் தேர்தல் தொடர்பாக நிறைய போட்டி எல்லாம் உருவாகிட்டு வருது. ஏன்னா வேற கட்சியிலேருந்து வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க இல்லையா, எங்களுக்கு பதவி கொடுங்கன்னு டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ போட்டி வருதுன்னு இவங்க சுட்டி காட்டுறாங்க. விருதுநகர் மாவட்டத்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இது ஒரு சாதாரண நிகழ்ச்சின்னு நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங், எதிர்காலத்துல ஒரு பெரிய அளவிலான உட்கட்சி பூசல் வரும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது அப்படின்னு சொல்றாங்க விருதுநகர்ல இருக்கக்கூடிய தாவேகாவினர். ஆட்சிக்கு வந்த இந்த கொஞ்ச நாள்லயே கட்சியினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த அதிகார மையம் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா இதை வந்து தலைமை அவர்கள் எப்படி கையாள போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் வந்து அரசியல் விமர்சகர்களால பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் சரி, சமூக நலத்துறை, மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களும் சரி, இவங்க 2 பேருக்கும் டைரக்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஜெகதீஸ்வரி அவங்க வந்து கீர்த்தனா அவர்களுடைய பேரை வந்து யூஸ் பண்ணல, நிர்வாகிகள் பேர், அதாவது மெயின் தலை பேர் வந்து சொல்லல அப்படின்ற மாதிரி ஜெகதீஸ்வரி அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் வந்து வாய் தகராறா மாறி அதோடைய கைகலப்பா மாறி இருக்குன்ற மாதிரியும் செய்திகள் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். இப்ப எம்எல்ஏ ஆய்வுக்கு போறாங்க அப்படின்றத தாண்டி சாதாரணமா நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து ஆய்வுக்கு போறாங்க, அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கோம். ஆனா இது எங்க போய் முடியும் அப்படின்றதுதான் தெரியல. ஒரு தொகுதியில நிக்கிறாங்க, அவங்க வின்னே பண்ணல, ஆனா அவங்க வந்து அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு நாங்க தான் இனிமே எல்லாம் அப்படின்ற மாதிரி போலீஸையே மிரட்டுற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது, நிர்வாகிகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா இதற்கெல்லாம் தலைமை வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதான் தெரியல. நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.